வணக்கம். ஒரு பாம்பு வளைந்து நெளிந்து தரையில் ஊர்ந்து கொண்டிருந்தது. அதை பார்த்த ஒரு குரங்கு, குட்டி குரங்கு வேடிக்கையாக இருந்தது. மெதுவாக போய் அந்த பாம்பை கையில் பிடித்து விட்டது. பாம்பு குரங்கின் கையை இறுக்கமாக சுற்றி கொண்டது. விஷப்பல்லை காட்டி சீறியது. இந்த குரங்குக்கு கொஞ்சம் பயம் வந்து விட்டது. கொஞ்ச நேரத்திலேயே அதன் கூட்டமெல்லாம் கூடி வந்து விட்டன. ஆனாலும் யாருமே அந்த குட்டி குரங்குக்கு உதவ முன் வரவில்லை. ஐயோ, இது பயங்கரமான விஷமுள்ள பாம்பு, இது கொத்துனா உடனே மரணம்தான், இவன் பிடிய விட்டதுமே பாம்பு இவனை போட்டுடும், இவன் தப்பிக்கவே முடியாது என்று குட்டி குரங்கின் காதுபடவே பேசிவிட்டு ஒவ்வொன்றாக கலைந்து சென்று விட்டன. தன்னுடைய கூட்டமே தன்னை கைவிட்டு விட்ட சூழ்நிலையில் வேதனை, எந்த நேரமும் கொத்தி குதிர தயாராக இருக்கும் நச்சுப்பாம்பு மரண பயம் எல்லாம் சேர்ந்து குரங்கை வாட்டி வதைத்தன. ஐயோ, புத்தி கெட்டு போய் நானே வழியே வந்து இந்த மரண வலைக்குள் மாட்டிக்கிட்டேன். குரங்கு பெரிதாய் குரல் எழுப்பி ஓலமிட்டது. நேரம் ஓடிக்கொண்டே இருந்தது. உணவும் நீரும் இல்லாமல் உடல் சோர்ந்து போய்விட்டது. கிட்டத்தட்ட மயங்கி சரியும் நிலைக்கு வந்துவிட்டது. கண் இருளத் தொடங்கியது. அந்த நேரத்தில் ஞானி ஒருவர் அந்த வழியே வந்தார். குரங்கு இருந்த நிலைமையை பார்த்ததும் நடந்ததை உணர்ந்து கொண்டார். குரங்கை நெருங்கி வந்தார். சொந்தங்கள் எல்லாம் கைவிட்டு விட்ட நிலையில் தன்னை நோக்கி மனிதர் ஒருவர் வருவதை கண்ட குட்டி குரங்குக்கு கொஞ்சம் நம்பிக்கை வந்தது. அவர் நெருங்கி வந்து சொன்னார், எவ்வளவு நேரம்தான் பாம்பை கையிலேயே பிடிச்சிட்டு கஷ்டப்பட போற, அதை கீழே போடு என்றார். குரங்கு, ஐயோ, பாம்பை நான் விட்டுட்டு அது என்னை கொண்டுடும் என்றது. அவர் மீண்டும் சொன்னார், பாம்பு செத்து ரொம்ப நேரமாச்சு, அதை கீழே வீசு. அவர் வார்த்தை கேட்ட குரங்கு பயத்துடனே பிடியை தளர்த்தி பாம்பை கீழே போட்டது. அட, நிஜமாகவே பாம்பு ஏற்கனவே குரங்கு பிடியில் செத்துதான் போயிருந்தது. அப்பாடா, குரங்குக்கு உயிர் வந்தது. அவரை நன்றியுடன் பார்த்தது. இனிமே இந்த முட்டாள்தனம் பண்ணாது என்றபடி ஞானி கடந்து போனார். நண்பர்களே, நம்மில் எத்தனையோ பேர் பாவம் என்ற செத்த பாம்பை கையில் பிடித்து கொண்டு விட முடியாமல் கதறிக்கொண்டு இருக்கிறோம். சிகரெட் பிடிக்காமல் இருந்தால் செரிமான கோளாறு வரும், தண்ணி அடிப்பதை விட்டுவிட்டால் யாரும் மதிக்க விட்டு மாட்டார்கள் என்று பயந்து பாவத்தை விடாது செய்பவர்கள் தன்னம்பிக்கையுடன் நல்வழி வாழ்வதற்கு விவேகானந்தர் போன்ற மாமேதைகளின் வாழ்க்கை வரலாற்றை படித்து தெளிவடையுங்கள். நம்முடைய வாழ்க்கை வளம் பெற நம்முடைய கையில்தான் உள்ளது. நன்றி.